பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி, பொது காலத்தின் 6ஆம் வாரம், வியாழக்கிழமை. முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9. இறை வார்த்தைகள் 1 முதல் 13 வரை. அந்நாட்களில் கடவுள் நோவாவிற்கும் அவர் புதல்வருக்கும் ஆசி வழங்கி கூறியது: பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். மண்ணுலகின் விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன, கடலின் மீன்கள் அனைத்தும் உங்களுக்கு அஞ்சி நடுங்கட்டும். அவை உங்கள் கைகளில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நடமாடி உயிர் வாழும் அனைத்தும் உங்களுக்கு உணவாகட்டும். உங்களுக்கு பசுமையான செடிகளை உணவாக தந்தது போல இவை எல்லாவற்றையும் தருகிறேன். இறைச்சியை அதன் உயிராகிய இரத்தத்தோடு உண்ணாதீர்கள். உங்கள் உயிராகிய இரத்தத்திற்கு நான் ஈடு கேட்பேன். உயிரினம் ஒவ்வொன்றிடமும், மனிதர் ஒவ்வொருவரிடமும் நான் ஈடு கேட்பேன். மனிதரின் உயிருக்காக அவரவர் சகோதரரிடம் உயிரை நான் ஈடாக கேட்பேன். ஒரு மனிதரின் இரத்தத்தை எவர் சிந்துகிறாரோ அவரது இரத்தம் வேறொரு மனிதரால் சிந்தப்படும். ஏனெனில் கடவுள் மனிதரை தம் உருவில் உண்டாக்கினார். நீங்கள் பழுகி பெருகி பன்மடங்காகி மண்ணுலகை நிரப்புங்கள். கடவுள் நோவாவிடம் அவருடன் இருந்த அவர் புதல்வரிடமும் கூறியது: இதோ, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழி மரபினரோடும் பேழையிலிருந்து வெளிவந்து உங்களோடிருக்கும் உயிரினங்கள், பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும், மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன். உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன். சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது. மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது. அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றிற்கும் இடையே தலைமுறைதோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன். எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8. இறை வார்த்தைகள் 27 தொடங்கி 33 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டுச் சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3ஆம் நாளுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண் முன் நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, விவிலியத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது கடவுளோடு முதலில் உடன்படிக்கை செய்து கொள்ளும் பேறு பெற்றவராக இருப்பவர் நோவா. நோவா மற்றும் அவரது பிள்ளைகளோடு கடவுள் செய்து கொண்ட உடன்படிக்கை குறித்து இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம். உடன்படிக்கை என்பது கடவுள் தனது உயர் நிலையிலிருந்து இறங்கி வந்து
மனிதர்களுக்கு இணையாக தன்னை ஆக்கிக் கொண்டு அவர்களுக்கு தனது பிரசன்னத்தை சிறப்பான வகையில் உணர்த்தும் ஒரு நிகழ்வு. அதே வேளையில் மனிதர்களை இன்னும் ஒரு உயர்வான நிலைக்கு அழைத்துச் செல்ல அவர்களுக்கு ஆசிகளையும் வழிமுறைகளையும் இவ்வுடன்படிக்கை வழியாக இறைவன் வழங்குகின்றார். அதாவது கடவுள் மனிதர்களோடு மேற்கொள்ளும் உடன்படிக்கையில் 2 அம்சங்கள் உண்டு. 1, கடவுள் அருளக்கூடிய ஆசி. 2, மனிதர்களது வாழ்வை வளமாக்குவதற்காக அவர் வழங்கக்கூடிய வழிமுறைகள். இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் நோவாவுக்கும் அவரது பிள்ளைகளுக்கும் வழங்கிய ஆசி குறித்து வாசிக்கிறோம். பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், மண்ணுலகின் விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தின் ஊர்வன, கடலின் மீன்கள் அனைத்து உங்களுக்கு அஞ்சி நடங்கட்டும். அவை உங்கள் கைகளில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நடமாடி உயிர் வாழும் அனைத்தும் உங்களுக்கு உணவாகட்டும். உங்களுக்கு பசுமையான செடிகளை உணவாக தந்தது போல இவை எல்லாவற்றையும் தருகிறேன் என்று கடவுள் சொல்கிறார். அடுத்து இதே உடன்படிக்கையின் மூலம் அவர்களது வாழ்வு உயர்நிலை அடைவதற்கான வழிமுறையையும் கடவுள் வழங்குகிறார். இறைச்சியை அதன் உயிராகிய இரத்தத்தோடு உண்ணாதீர்கள். உங்கள் உயிராகிய இரத்தத்திற்கு நான் ஈடு கேட்பேன். ஒரு மனிதரின் இரத்தத்தை எவர் சிந்துகிறாரோ அவரது இரத்தம் வேறொரு மனிதரால் சிந்தப்படும் என்கிறார் கடவுள். அதாவது வன்முறையற்ற, பிறரை காயப்படுத்தாத வாழ்வு வாழப்பட வேண்டும் என்பதை இறைவன் வழங்கிய வழிமுறையாக இருக்கிறது. கடவுள் ஆபிரகாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கையிலும் இந்த 2 பரிமாணங்கள் காண கிடைக்கின்றன. ஆபிரகாமின் நிலைக்கு கடவுள் இறங்கி வந்து அவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டு அவருக்கு ஆசி வழங்கினார். வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்கிறார் கடவுள். தொடக்க நூல் 15:5. அதே வேளையில் ஆபிரகாமையும் அவர்தம் சந்ததியையும் செம்மைப்படுத்துவதற்காக கடவுள் அவரிடமிருந்து எதிர்பார்த்ததெல்லாம் நம்பிக்கை மட்டுமே. ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் என்கிறார் தொடக்க நூல் ஆசிரியர். அடுத்ததாக இறைவன் இஸ்ரேல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையிலும் மேற்கண்ட 2 பரிமாணங்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடைமையாயினும் நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசாகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள் என்கிறார் இறைவன். விடுதலை பயணம் 19:5-6 வசனங்கள். இந்த பகுதியில் கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு வழங்கிய ஆசியும் அவர்களது வாழ்வை வளமாக்க அவர் கொடுத்த வழிமுறைகளும் ஒரு சேர காண கிடைக்கின்றன. நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசாகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள் என்கின்ற வார்த்தைகள் ஆசிராகவும், நீங்கள் என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் என்கின்ற வார்த்தைகள் இஸ்ரேல் மக்கள் கடவுளின் வார்த்தையை, அதாவது அவரது கட்டளையை கடைபிடித்து வாழ வேண்டும் என்ற வழிமுறையை சுட்டிக்காட்டும் வார்த்தைகளாகவும் இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, நாம் பங்கு கொள்ளும் ஒவ்வொரு திருப்பலியும் கடவுள் இறைமகன் இயேசு வழியாக நம்மோடு மேற்கொள்ளும் உடன்படிக்கையே. இந்த புதிய உடன்படிக்கையாம் திருப்பலியிலும் உடன்படிக்கைக்குரிய 2 பரிமாணங்கள் உண்டு. முதலாவதாக இறைமகன் இயேசு வழியாக கடவுள் தன்னையே தந்து வாழ்வின் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு உடனிருக்கின்றார். இதோ உலகம் முடிவு வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன், மத்தேயு 28:20 என்று இயேசு கூறுகின்ற வார்த்தைகள் செயல் வடிவம் பெறக்கூடிய இடமே திருப்பலி. இது இறைவன் வழங்கக்கூடிய மாபெரும் ஆசியாக இருக்கின்றது. அதே வேளையில் நம் வாழ்வை உயர்த்தி கொள்ள இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் நாம் அவரது அன்பு கட்டளையை கடைபிடிக்க வேண்டும் என்பதே. எனவேதான் இயேசு புதிய கட்டளையாம் அன்பு கட்டளையை உணவின் பின்னணியில் கொடுத்தார். யோவான் 13ஆம் பிரிவு. ஜெபம். இறைவா, நாங்கள் பங்கேற்கும் ஒவ்வொரு திருப்பலியிலும் முழு ஆர்வத்தோடு பங்கேற்கவும், எங்கள் அன்றாட வாழ்வில் அன்பு கட்டளையை கடைபிடித்து வாழவும் அருள்தாரும். ஆமேன்.